ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிட்டனை சேர்ந்த F-35B ரக போர் விமானம் வந்து திருவனந்தபுரத்தில் ஜூன் 14 அன்னைக்கு வந்து எமர்ஜென்சி லேண்டிங் வந்து மேற்கொண்டிருந்தாங்க. லோ ஃபியூல் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டர் ஜெட்டை திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் பண்ணியிருந்தாங்க. பிரின்ஸ் ஆஃப் வேல் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்ஸ் சார்ந்த அந்த F-35B ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன்லேருந்து இண்டோ பசிபிக் மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் நேவி கூட சேர்ந்து ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ்க்காக வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து வந்திருந்துச்சு. மேலே பறந்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபியூல் வார்னிங் அப்படிங்கிறது வந்தனால எமர்ஜென்சி லேண்டிங் ரெக்வஸ்ட் வந்து நியர்பைல இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல வந்து அந்த ரெக்வஸ்ட்டை மேற்கொண்டு அந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து லேண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபியூல் எல்லாமே நிரப்பி பார்த்துமே அந்த ஃபைட்டர் ஜெட்டால வந்து டேக் ஆஃப் ஆக முடியல. அப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க அந்த ஃபிளைட்ல வந்து ஹைட்ராலிக் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2-3 வாரமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டர் ஜெட் விஐபி பிரைவேட் ஜெட்ஸ் வந்து பார்க் பண்ணிருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து இந்த ஜெட்டையுமே பார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்ப வெயிலே நின்றுட்டே இருந்திருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபீஸுமே வந்து பிரிட்டன் கிட்ட வந்து சார்ஜ் பண்ண போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. பெர் டேக்கு வந்து அரௌண்ட் 25,000 கிட்ட சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 lakhs வந்து பிரிட்டன் பே பண்ணிருக்கு ஆஸ் அ பார்க்கிங் சார்ஜுக்கு மட்டுமே. பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து அந்த ஒரு ஏர்கிராஃப்டை செக் பண்ணியும் பார்த்துருக்காங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணவே முடியல டில் டேட். அந்த ஜெட்டோட ஓவரால் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 83 மில்லியன் யூரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்கா சேர்ந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா லாக்ஹீட் மார்டின் ஏரோநாட்டிகல்ஸ். அவங்க தயாரிச்சது தான் இந்த F-35B சொல்லக்கூடிய அதிநவீன போர் விமானம். இந்த ஒரு விமானம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலுமே ஈஸியா வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இது ரொம்பவே காஸ்ட்லியான ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஃபைட்டர் ஜெட்டும் கூட. ஸோ F-35 சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 வேரியன்ஸ் இருக்கு. F-35A, F-35B அண்ட் F-35C சொல்லிட்டு. F-35A அண்ட் F-35C ரெண்டு ஜெட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் மாதிரி தான். எப்படி டேக் ஆஃப் ஆகிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா லேண்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே சேம். F-35B ஃபைட்டர் ஜெட்ல வந்து ஒரு முக்கியமான ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இப்படி ஜெட் இருக்குன்னு வைங்க, அப்படியே வெர்டிகலா வந்து டேக் ஆஃப் பண்ண முடியும். அதே வந்து F-35A அண்ட் C வந்து அப்படி பண்ண முடியாது. ரன்வேல போயிட்டு தான் அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆக முடியும். பட் இந்த F-35B வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து எப்படி டேக் ஆஃப் ஆகுமோ அதே மாதிரி வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்டால வந்து டேக் ஆஃப் ஆக முடியும். அண்ட் ஆல்சோ வந்து லேண்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லயே வந்து இந்த F-35B வந்து லேண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டடா சொல்லக்கூடியது. அண்ட் இந்த ஃபைட்டர் ஜெட்டோட டாப் ஸ்பீட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1960 km/h 1960 km/h ஸ்பீட்ல வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்டால டிராவல் பண்ண முடியும். எவ்வளவு ஃபாஸ்டான ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபைட்டர் ஜெட். நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து ட்ரை பண்ணியுமே இந்த ஃபைட்டர் ஜெட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல. அந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃபே பண்ண முடியல. இதை பார்த்து டிபிக்கல் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால அந்த ஒரு விஷயமும் வைரலா போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து போட்டோ எடுத்து OLXல வந்து விளம்பரமும் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட்டை நான் வந்து இதில் அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. OLXல வந்து நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் பார்த்திருப்பீங்க, பைக்ஸ் பார்த்திருப்பீங்க, ஏன் மொபைல் போன்லாம் பார்த்திருப்பீங்க. பட் ஃபைட்டர் ஜெட் பார்த்திருக்கீங்களா? இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் போட்டு இந்த பைலட்டை கான்டாக்ட் பண்ணுங்க, இந்த ஜெட் வேணும்னா நீங்க வந்து இவ்வளவு ரூபாய் பே பண்ணிட்டு நீங்க அந்த ஜெட்டை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருக்காங்க. தட் இஸ் இல்லீகல் ஆக்சுவலா. அந்த மாதிரியுமே போட்டு அந்த போஸ்ட்டுமே வந்து வைரலா வந்து பரவிட்டு இருந்துச்சு. ஸோ லாக்ஹீட் மார்டின் ஏரோநாட்டிகல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரிவுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து F-35B அப்படிங்கிறது வந்து இந்தியாவுமே வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து காத்து இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா வந்து ஏர் ஷோலாம் நடந்துச்சு இல்லையா இந்தியா சார்பில். அப்போ வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நம்மளோட ஷோக்குமே வந்துருந்துச்சு இந்தியாவுக்கு. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுமே வந்து சந்திச்சு இந்த F-35B வந்து உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி அந்த ஒரு ஒப்பந்தம் கூட வந்து போட போறதாகவும் பேசிட்டு இருந்த இந்த நிலையில வந்து ஹைட்ராலிக் ஃபெயிலியர் ஆகி எத்தனை மெக்கானிக்ஸ் வந்தாலுமே வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்டை ரிப்பேர் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு பேசும் பொருளா இருக்கு. அவ்வளவு ரூபாய் அவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் யூரோஸ் வந்து பே பண்ணி ஒரு கண்ட்ரி வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்டை நம்பி வாங்கினா அந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஏதாவது ஒரு பழுது ஏற்பட்டுச்சுன்னா எப்படி வந்து பேக்கப் சப்போர்ட் இருக்கும், சர்வீஸ் எப்படி இருக்கும். நம்ம ஒரு பொருள் வாங்கினா கூட அதோட சர்வீஸ் சப்போர்ட் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. இத்தனை இன்ஜினியர்ஸ் வந்துமே அந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து ரெடி பண்ண முடியல அப்படின்றப்போ நம்ம இந்தியா இல்லைனா வேற கண்ட்ரீஸ் வந்து அந்த ஃபைட்டர் ஜெட் அதாவது F-35B வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இப்போ வந்திருக்கு எல்லாருக்கும். ஸோ இந்த ஒரு F-35B சொல்லக்கூடிய அந்த அதிநவீன போர் விமானம் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷன் போர் விமானம். நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஜெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தா பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். நம்ம கிட்ட வந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் எதுவுமே இல்லை. 4.5 ஜென்ரேஷனோட தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ஒரு F-35B அப்படிங்கிறது வந்து 5th ஜென்ரேஷன். ஸோ பிரிட்டன் கிட்ட வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, உங்களோட ஜெட் வந்து வெயிலே நிக்குது, இத்தனை நாளா வந்து வெயிலே நிக்குது, நாங்க இழுத்துட்டு போய் ஆங்கர்ல வேணா சேஃபா நிப்பாட்டட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பிரிட்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல பரவாயில்ல, அதை தொடாதீங்க, அது கிட்டே போவாதீங்க, அது வெயிலே இருந்தாலும் இருக்கட்டும், ஆர்ம்ட் ஃபோர்ஸஸை வந்து அந்த ஜெட்டுக்கு பக்கத்துல வந்து பாதுகாப்புக்கு போடுங்க, யாரும் கிட்ட நெருங்காத அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து பார்க்கிங் சார்ஜஸுமே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க பிரிட்டன் கிட்ட இருந்து. அண்ட் பிரிட்டன்ல இருந்துட்டு அந்த ஃபிளைட்டை வந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க சேட்டலைட் மூலியமா. அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிஸ் வந்து எங்க இந்தியா வந்து திருடிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து அவங்க சேட்டலைட் மூலியமா அங்க கண்காணிச்சுட்டுமே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து டெக்னிக்கல் ஸ்னாக், அதுக்கப்புறம் வந்து ஃபிளைட் கேன்சல் ஆகுறது
அண்ட் ஒரு துயரமான சம்பவம் நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்தில். இந்த ஒரு அதிநவீன போர் விமானமும் வந்து தொழில்நுட்ப கோளாறுல வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல ரொம்ப நாள் நின்றுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பேசும் பொருளாவே மாறி இருக்கு. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் டு ஷேர் திஸ் வீடியோ வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் லைக் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அப் அஃபிஷியல். நிறைய கான்டென்ட்ஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I'll see you guys in the next video. Bye.